Hello guys, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு பேசிக் வீடியோ போட்டிருந்தேன். இங்கிலீஷில் வந்து ஒரு மொத்தமாக நான் ஒரு 14 டாபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். 10 டாபிக் வந்து உங்களுடைய எக்ஸாம் ஓரியன்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்த டாபிக். இன்னொன்று வந்து 4 டாபிக்ஸ் வந்து இந்த 4 டாபிக்ஸ் தெரிஞ்சால் தான் வந்து இந்த 10 டாபிக்ஸை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பேசிக் வீடியோ ஒரு டைம் வந்து பார்த்துருங்க. அதில் இருக்க விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கொஸ்டினோடு வந்து டீல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து 4 டாபிக் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இது தெரிஞ்சால் தான் இந்த ஏரியாக்குள்ளே உள்ள போகிறது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ரைட்டா? ஸோ அதில் ஒரு டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் தான். ஓகே, ஹவு டு மேக் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி அமையுது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே, ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து அதில் இருக்க வந்து நல்லது கெட்டதை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஒரு 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 சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, நான் இன்று வந்தேன். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து தமிழில் நமக்கு தெரியும். ரைட்? இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே நீங்கள் எல்லாருமே சொல்லிடுவீங்க அப்படின்னா இது வந்து தவறான ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா நான் இன்று வருகிறேன். ஓகே, அதுதான் வந்து சரியான ஆன்சர். இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஆச்சு, வந்தேன் அப்படின்னு இருக்குது. அப்போ இது என்ன பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சனால ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் தான் வந்து நமக்கு நீங்கள் அந்த உங்களுக்கு வரக்கூடிய அந்த 10 கொஸ்டினில் வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து இது ரிலேட்டடாக தான் வரும். ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 2 ஆன்சரை ஈஸியாக பிடிக்கிற முடியும். அது ரொம்ப சிரமம் கிடையாது. ஒரு மேக்ஸில் இருக்க ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான். நான் மறுபடியும் சொல்லுவேன், நீங்கள் இந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பெருசாக வந்து இங்கிலீஷில் வந்து மாஸ்டராக இருக்கணும் அவசியம்லாம் கிடையாது. பேசிக் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணாவே வந்து போதுமானது. ஸோ அது என்னுடைய சைட்லேருந்து நிச்சயம் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். இதில் இருக்க எல்லா விஷயங்களையும் வந்து நோட் போட்டு நீங்கள் எழுதிட்டு வந்தாவே போதும். ஓகே, முதல்ல நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 டென்சஸ் வந்து ஒரு பேசிக்கான நாலேஜ். இதை பற்றி நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ்லேயும் நிறைய டைம் படிச்சிருவோம், ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணுவோம். ஓகே, இது இல்லாமல் நான் வந்து இது ஒவ்வொரு டாப்பிக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இது 12 டென்ஸையும் வந்து நம்ம தனியாக ஒரு செப்பரேட்டாகவே ஒரு ஃபுல் வீடியோவை பார்ப்போம். ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு எசென்சியல். ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை ரிவிஷன் நல்லா பண்ணுவோம். இப்போ பேசிக்கான நாலேஜ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து 4 பிரிவை வந்து டென்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளில் வந்து வந்துடும், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும், இன்னொன்று பர்ஃபெக்ட் டென்ஸில், இன்னொன்று பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். ஓகே, சிம்பிள் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், இது மூணும் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அடுத்தது 3 பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதுலேயும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அடுத்த 3 பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுலேயும் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 12 டென்ஸு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் சரியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 to 3 மார்க் வந்து கேரண்டி. ஓகே, ஸோ இது கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாவே போதுமானது. இதில் நீங்கள் நிச்சயம் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு வந்து கொஞ்சம் பேசிக்கான நாலேஜ் வேணும். நம்ம சைடில் வந்து அதை நிச்சயம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இது பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா WH கொஸ்டின் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன். ஓகே, ப்ரொனவுன் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் வந்து ஒரு சப்டிவிட்டான ஒன்று முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்? ஸோ இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் எக்ஸாம்லேயும் வந்து இந்த இங்கிலீஷ் ரிலேட்டாக இருக்கும்போது வரும். உங்களுடைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் வந்து நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட்? ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இது எப்படி இதுக்கு வந்து பேசிக்கான நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம சைட்லேருந்து நான் ஒரு பேசிக்காக இதை நான் கொடுத்துறேன். அப்போ ஹூ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹூங்கிற வார்த்தை இருக்குது. ஹூங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா யார். ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வாட் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன, நானே சொல்கிறேன் என்னென்னு. அடுத்தது வந்து வென்னு அப்படின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஓகே, அடுத்தது வந்து வேர்னா என்ன அப்படின்னா எங்கு. ஓகே, அடுத்தது வந்து விச்னா என்ன அப்படின்னா எது. ரைட்? ஹூம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாரை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வார்த்தை வந்து கம்மியான ஆட்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த இங்கிலீஷ்லேயே வந்து பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். ஹூஸ் அப்படின்னா யாருடைய. ரைட்? நோட்டு போட்டு நீங்கள் எழுதிட்டே வரணும். ஃபார் வாட் அப்படின்னா எதுக்காக. ஃபார் வாட் என்னத்துக்காக, எதுக்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஃபார் ஹூம்னா
யாருக்காக, ரைட். அடுத்தது வந்து ஹவ். ஹவ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், எப்படி, ரைட். அடுத்தது ஹவு மச். ஹவு மச் பார்த்தீங்கன்னா இந்த ஹவு மச்சில் வந்து நிறைய மீனிங் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். ஹவு மச், ஹவு மச் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு. ஓகே, ஹவு மச் நம்ம வந்து பணம் ரீதியாக வந்து கேட்குறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த மாதிரி இல்லாமல் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹவு மச். ஓகே, அடுத்து பாருங்கள் ஹவு ஆஃபன். ஹவு ஆஃபன் எவ்வளோ அடிக்கடி ஒரு முறை. ஓகே, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நம்ம சரியாக சொல்லலாம். ஓகே, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை, எவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை, எவ்வளோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ நாட்களுக்குன்னு வச்சுக்கோ, எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை, ரைட்டா. ஸோ அடுத்தது வந்து ஹவ் ஃபேர். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தூரம். ஓகே, எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம், ரைட். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹவு லாங். இது வந்து பார்த்திங்கன்னா ஹவு லாங். இதை நம்ம வச்சுன்னா இதுவும் வந்து எவ்வளோ தூரம் வச்சுக்கலாம், இல்லை எவ்வளோ நேரம்னு வச்சுக்கலாம். டைமை குறிக்கிறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து என்ன அப்படின்னா டைமை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து. ஓகே, அடுத்து வந்து ஹவு மச். ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு, நம்ம கவுண்டிங்கை வந்து குறிக்கிறதுக்கு. உனக்கு வந்து எத்தனை குழந்தைகள் இருக்குது, ஹவு மச் சில்ட்ரன் டு யூ ஹாவ். ஓகே, இந்த மாதிரி டைமில் இது யூஸ் பண்ணுவோம். அட் வாட் டைம், இது வந்து ஒரு நம்மளே உருவாக்கின ஒரு வேர்டு. எத்தனை மணிக்கு, எத்தனை மணி அப்படிங்கிற வார்த்தை வந்து நிச்சயம் கிடைக்காது, தொலைநாள் கிடைக்காது. பட் இது உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை, எத்தனை மணிக்கு, ரைட். ஸோ இதுதான் வந்து அந்த பேசிக்கான விஷயம். இது ரிலேட்டடான நாலேஜ் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து அந்த நான் சொன்ன முன்னாடி ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து நல்லா பண்ண முடியும். அதில் கன்ஃபார்மாக வந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து இருக்குது, ரைட். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும், ரைட்டா. ஸோ அடுத்து வந்து இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சென்டென்ஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இது ஒன்னோடைய ரூல் பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐனா என்ன அப்படின்னா நான், ரைட். வி நாம், யூனா நீ, தே அவர்கள். ஓகே, இது ரெண்டையும் வச்சுக்கலாம். இன்னொன்று அவைகள், அவைகள். ஹி அவன். ஓகே, அடுத்தது ஷி அவள். இட்டு அது. ஓகே, தட் இந்த இடத்துல தேவை கூட இல்லை. இதை பற்றி நம்ம வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் வந்து எப்படி மாறும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, செகண்ட் பர்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ என்ன அப்படின்னா மை அப்படின்னு மாறும். நான்கிறது அப்படின்னா மை என்னுடைய அப்படிங்கிற மாதிரி மாறிடும். மை, மை அங்கிள், மை பேரண்ட், மை ஹோம். அடுத்தது வி என்னவா அப்படின்னா யுவர், யுவர். யூ என்னவா அப்படின்னா யுவர் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகே, அடுத்தது வந்து சாரி வி வந்து என்னவா மாறும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியாச்சு. வி வந்து அவர் அப்படின்னு சொல்லி மாறும். யூ வந்து தான் வந்து என்னவாகும்னா யுவர் அப்படின்னு சொல்லி மாறும். தே வந்து என்னவா மாறி அப்படின்னா தேர் அப்படின்னு சொல்லி மாறும். ஹீ வந்து என்ன மாறும் அப்படின்னா ஹீஸ் அப்படின்னு சொல்லி மாறும். ஷீ வந்து ஹேர் அப்படின்னு சொல்லி மாறும். இட் வந்து இட்ஸ் அப்படின்னு சொல்லி மாறும், ரைட். ஸோ இந்த சைடு வந்தோம் அப்படின்னா தேர்ட் பர்சனுக்கு வந்து மை என்னவா மாறும் அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகே, ஐ மை மீ அப்படின்னு. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதுதான் பேசிக்கானது. இது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ தான் வந்து தவறு ஒரு விஷயத்தை வந்து தவறு கண்டுபிடிக்கணும்னா அதில் இருக்க நாலேஜ் நம்மக்கிட்ட இருந்தால் தானே, அது தொடர்பான நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ வி அவர் அஸ் வந்துடும். யூ யுவர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யுவர், ரைட். அடுத்தது தே தேர் தெம் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகே, ரைட். அடுத்தது வந்து ஹீ என்ன வரும் ஹிஸ், ஹிம் அப்படின்னு சொல்லி இந்த சைடு மாறிடும். ஹிம், ரைட். சி ஹேர், இந்த இடத்துல சேம் அதே ஹேர் தான் வரும். இட் இட்ஸ் இட். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவைகள் வந்து தன்னிலை முன்னிலை படர்க்கை, இது மூணையும் வந்து நம்ம வந்து நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் வந்து நிச்சயம் நம்மளால் நல்லா பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து ஒரு பேசிக்கான வந்து டென்ஸை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு டென்ஸ் வந்து எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா,
ஓகே, இதில் வந்து நான் வந்து சிம்பிள் டென்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். முன்னாடி டென்ஸ் வந்து நம்ம 3 பிரிவாக பிரியுதுன்னு முன்னாடியே பார்த்தோம் ஃபஸ்ட்டு பண்ண டென்ஸில். அது 3 டென்ஸு, அந்த 3லையும் ஒவ்வொன்றா வந்து 4 வந்து குரூப்பாக பிரியும் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட், இது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன வரும் அப்படின்னா பாஸ்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக என்னன்னா ஃப்யூச்சர். இப்படி 3 டென்ஸாக இருக்குது, ரைட். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம், நம்ம வந்து ஐ, வி, யூ, தே அதுலேருந்து தான் நம்ம போட போகிறோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐயா இருந்துச்சு, இந்த ஐயை விட்டுருவோம். ஆம், ஆர், இஸ், இந்த 3ல் ஒரு டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் வந்து வாஸ், வேர், இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஆர் would be அல்லது shall be, இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த shall be வந்து எங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து எப்போதுமே வந்து இந்த இது ஐ, பி, இந்த இடத்துல இந்த 2 இடத்துலையும் வந்து shall be யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வில் பி பார்த்தீங்கன்னா இல்லை வில் ஆப்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட். இங்கே வந்து நம்ம பிரிச்சுருவோம். ஒன்று ஐ, வி, யூ, தே. ஓகே, இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஹீ, ஷீ, இட், இப்படி நம்ம பிரிச்சிடும். இதில் வந்து ஐக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம் வந்துடும். பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ் வந்துடும். ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வந்து ஷல் அல்லது ஷல்பி அல்லது வில் பி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். விக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா ஃப்ளூரல் ஃபார்ம் இல்லையா, அதனால் ஆர் வந்துடும். ஓகே, இங்கே வந்து என்ன வரும்னா வே வரும். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா would be அல்லது shall be அல்லது will be, எது வேணுமா யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சேம். தேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஆர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு வேர் யூஸ் பண்ணுற மாதிரியும் இங்கே வந்து சேம். அடுத்தது இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஹீ, ஷீ, இட்டில் வந்து ஹீக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து ஈஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட். பாஸ்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி. ஓகே, இது சரியானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷீக்கு வந்து ஈஸ், வாஸ், சேம். இட்டுக்கு வந்து சேம் தான். ஓகே, ஹீ ஈஸ், வாஸ், வில் பி, ரைட். இது வந்து நம்ம சிம்பிளாக இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும், இல்லை பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும், இல்லை ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு இது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹவு டு மேக் எ கொஸ்டின் ஆர் ஆன்சர் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதை வந்து நம்ம 3 பிரிவாக வந்து பிரிக்கலாம். பொதுவாக நம்ம சென்டென்ஸை யூஸ் பண்ணுறது ஒன்று வந்து ஒரு ஆன்சர் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது WH வந்து கொஸ்டின் டைப்பாக ஒன்று இருக்கும், அப்படி இல்லாட்டி எஸ்ஆர் நோ டைப்பாக இருக்கும், ரைட்டா. ஸோ இதில் இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பார்க்குறோம், 2 டைப்பாக பார்க்குறோம். ஒன்று WH டென்ஸ், ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதுக்கு ஆன்சர் கொடுக்குற ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறேன். ஹூ என்ற கேள்வி வார்த்தையை பயன்படுத்தி ஒரு நபர் அல்லது பலரின் அல்லது பொருளின் அடையாளம் பற்றிய கேள்விகளை கேட்க பயன்படுத்தப்படுகிறது. இங்கு கூறப்படும் பதிலானது நவுனில் வரும். நவுன் என்பது பெயர் சொல். ஓகே, ஸோ இது நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு டாபிக், அதில் வந்து நவுனு, ப்ரொனவுனு, இது எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம். இங்கே பாருங்கள், நீ யார், இது ஒரு கேள்வி. ஓகே, நான் தங்கராஜ், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சராக இருக்குது, ரைட். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஆன்சர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஓகே, நீ யார். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா WH அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த WHங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து WH. இது எல்லாமே வந்து எப்படின்னா W. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HE, அதனால தான் WH வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். இதெல்லாம் பாருங்கள், இதுக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இருக்கும், ரைட். இதில் பார்ப்போம், நீ யார். நீ யார் அப்படிங்கிறதுக்கு டென்ஸு இப்போ ஃபஸ்ட்டு வந்து WH, டென்ஸ், பர்சன். WH என்ன அப்படின்னா இதை பார்க்கணும், யார். அப்போ யாருங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹூ, ரைட். அடுத்தது வந்து டென்ஸ் போடணும். டென்ஸ் போடணுன்னா உங்களுக்கு வந்து பர்சன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எப்போதுமே கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து ஒன்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் வந்து பொறுமையாகவே பாருங்கள், இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், டென்ஸ் போடணும் அப்படின்னா இந்த பர்சன் யாருன்னு பார்க்கணும். பர்சன் யார் அப்படின்னா இங்கே வந்து
யூ. ஓகே, யூக்கு வந்து இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம் யூக்கு வந்து என்ன டென்ஸ் போடணும்னு சொல்லி. ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்து என்ன போடணும் அப்படின்னா ஆர் போடணும். இதே பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா வேர் போடணும். ரைட்டா? ஸோ இதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ ஹூ, இங்கே யூ இருக்குது, யூக்கு என்ன டென்ஸ் போடணும் அப்படின்னா ஆர் வந்து நம்ம போடணும். அடுத்தது இந்த பர்சன் அப்படியே போட்டுக்கிறோம். பர்சன் யார் இங்கே அப்படின்னா சப்ஜெக்ட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹூ ஆர் யூ. ஹூ ஆர் யூங்கிறது ஏதோ லட்ச முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஓகே, அடுத்தது ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா பொதுவாகவே எல்லா இதுலேயும் ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா பர்சன், டென்ஸ், ஆன்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்றோம். நான் வந்து கொண்டே இருக்கிறேன், நான் என் பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன், அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இந்த டென்ஸ் மட்டும் அந்த 12 டென்ஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இல்லை மாடல்ஸ் ஒர்க்ஃபோர்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கலாம். பட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து பொதுவாக எப்படி இருக்கணும் அப்படின்னா WH இருந்தால் இந்த கொஸ்டின் கேஜ் வாக்கியமாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னா WH டென்ஸ் பர்சன், ஆன்சராக இருந்தால் பர்சன் டென்ஸ் ஆக்ஷன். இப்போ நம்ம வந்து ஆன்சர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு போட வேண்டியது பர்சன். இங்கே பர்சன் யார் அப்படின்னா ஐ, நான், அதுக்கு வந்து ஐ போடுறோம். இந்த ஐக்கு என்ன டென்ஸ் போடணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன டென்ஸு? ஆம் போடணும். ரைட்? அப்போ இங்கே என்ன போடுறோம் அப்படின்னா ஆம் போட போகிறோம். ஐ எம், ரைட், தங்கராஜு, தங்கராஜு. ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம ஆன்சர் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு 1 2 3 இந்த ஒரு 3 டென்ஸ் வந்து கொஸ்டின் வந்து நீங்களே ரெடி பண்ணி அதை என்னுடைய வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை நான் வந்து சரி பண்ணுறேன். ஏன்னா ஒர்க் அவுட் வந்து ரொம்ப அவசியம். ரைட்? இதுதான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எழுதி அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா அங்கே நான் வந்து சரி பண்ணி தரேன், தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை நீங்கள் சரியாக பண்ணால்தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இது ரிலேட்டட் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.